வணக்கம். எக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள். ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி? ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம். முதல் கடிதம். எங்கள் ஊரில் அரிசி தரமாக கிடைக்கிறது. ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா? துர்காதேவி பட்டதாரி கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார். இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில். உலகில் அரிசி சாகுபடியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் அரிசி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2022-23 ஆண்டில் அரிசி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பிரேசில், ஹாங்காங், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 2022-23 ஆண்டில் அரிசி 5108.872.04 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அரிசி தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள், ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும். நீங்கள் அரிசி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அரிசி தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள், ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன். உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார், சைட் எண் 116, கதவு எண் 77, கோத்தாரி நகர், சிங்காநல்லூர், கோவை, பின்கோட் 641005. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள். என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள். 3/1/2024 புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 10/1/2024 புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 24/1/2024 புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. 31/1/2024 புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும். எக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார், தொலைபேசி எண் 99 52 69 71 96. நன்றி, வணக்கம்.